ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐஎன்ஆர் துணையில் பார்த்தீங்கன்னா இனிமேட்டு வரப்போகிறது வந்து ஒரு சுவாரஸ்யமான களமாக தான் போகுது. அந்த நாடகம் அப்படியே தூள் பறக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு நம்ம சோழன் இவங்க ட்ராக் போனாலும் சரி, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சேரனுக்கும் இவங்களுக்கும் அந்த சந்தா இருக்காங்கல்ல, அவங்களுக்குமான ட்ராக் வந்து இப்போ வந்து தூள் பிடிக்க போகுது. செம்மையாக கொண்டு போக போகிறாங்க. அந்த ட்ராக் அப்படியே ரூட்டு மாறப்போகுது. ஐஎன்ஆர் துணை வந்து ஐஎன்ஆர் துணையாக இருக்காரா அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போக போகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்தாவுக்கு ஏற்கனவே அந்த அவங்க வீட்டு சைடு வந்து அவங்க மாமனுங்க பிரச்சனை பண்ணுறாங்களா, உன்னை நான் கல்யாணம் பண்ணியே திருவே, நீ எங்கே போனாலும் வந்துட்டு உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து துரத்திட்டு வராங்கல்ல, அந்த மாதிரி தான் இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. வந்துட்டு உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லி தேடிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் அனீஸ் கூட தான் இருக்கா, அனீஸ் எங்கேயோ வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அனீஸ் ஏரியா எல்லாத்தையும் தேடி வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்து அடிச்சு போட்டுட்டு சந்தாவை கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேரன் வந்துட்டு போயிட்டு சைட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ, என்னடா அது ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி அனீஸ்க்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஏதுன்னு போய் விசாரிக்கலாம்னு போகிறப்ப இந்த மாதிரி அவங்க வீட்டுக்காரங்க வந்துட்டு அடிச்சு போட்டுட்டு சந்தாவை எடுத்துகிட்டு போகிறத பார்க்குறாங்க. அங்கே அனீஸ் வந்து அடிப்பட்டு கிடக்குறாங்க. அனீஸ் அடிப்பட்டு கிடக்கிறத பார்த்துட்டு, ஐயோ அனீஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறப்போ, பையா இழுத்துட்டு போகிறாங்க பையா சந்தாவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா ஆச்சு அப்படிங்கிறப்போ அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் தடுக்கிறாங்க. எதுக்குங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணுக்கு தான் உங்களை பிடிக்கல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரின்னு பேசிகிட்டு இருக்காங்களா. அவங்களும் இந்திக்காரங்களா, நீ என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சேரனை பிடிச்சி அடிச்சிடுறாங்க. அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு சோழன் அந்த சைடு போகிறாங்களா, போகிறப்ப பார்த்துறாங்க, யார் அதை நம்ம என்ன அடிக்கிறது அப்படின்னு சொல்லி சோழன் கார்லேருந்து இறங்கிட்டு வந்துட்டு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லாத்தையும் அடிக்கிறப்போ துரத்தி அடிக்கிறாங்களா. பாண்டியனை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னடா அது நம்ம அண்ணனை ஓடுறாங்க, யாரை துரத்திட்டு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி மாதிரி பார்க்குறாங்க. பார்த்ததும் நம்ம அண்ணன் நான் யாரும் அடிச்சிட்டாங்க, என்னடா பாண்டி சீக்கிரம் வாடா அப்படின்னு சோழன் கூப்பிடுறாங்க. என்னடா ஆச்சு சோழா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ, இந்த மாதிரி அண்ணனை யாரும் அடிச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அண்ணன் அடிச்சிட்டாங்களா யார் அப்படின்னு சொல்லி 3 பேருமே விரட்டிட்டு போகிறாங்களா. அந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு வெட்டிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பல்லவன் காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்களா. வந்தது என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ, அண்ணனை யாரும் அடிச்சிட்டாங்கடா, எதுவும் நம்ம அண்ணன் அடிச்சிட்டாங்களா, சேரன் அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே துரத்திட்டு போய் அவங்கள அடின்னு அடிச்சு விரட்டி விடுறாங்க. என்னடா ஆச்சு கடைசின்னு கேட்குறப்போ, இந்த மாதிரி சந்தாவை கூட்டு போக பார்த்தாங்கடா, எது சந்தாவை கூட்டு போக பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே விரட்டி அடிச்சு விட்றாங்களா. அவனுங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போகிறாங்க. டேய் நீங்களை அடிச்சிட்டிங்கள, சும்மா விட மாட்டேடா அவங்கள அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மிரட்டிட்டு போகிறாங்களா. அப்போதைக்கு நடேசன் வராரு. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ, அப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா ரத்த கரையாக இருக்குது, என்ன ஆச்சுன்னு கேட்குறப்போ, இந்த மாதிரிப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களா. என்னடா அவள் தான் போட்டு விட வேண்டியதுனால எதுக்குடா அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா நீ ஏன்ப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அண்ணனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, ஏன்டா ஏற்கனவே ஒருத்தரை நம்பி தான் நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணி இழந்துட்டு போய் கிடக்கிறேன், இப்போ நீயே இந்த மாதிரி ஒரு பொண்ணை நம்பி இந்த மாதிரி வடநாட்டு பொண்ணை நம்பி ஏதாவது ஒன்று பிரச்சனை வச்சு என்ன பண்ணுறது, இந்த ஆரம்பிச்சிட்டானுங்கள்ல சும்மா விட மாட்டாருங்க, இனிமேல் பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இவர் வேறு ஏதாவது பேசிகிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன்ப்பா பல்லவ முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, வாங்கப்பா வீட்டுக்கு கூட்டு போகலான்னு வீட்டுக்கு கூட்டு போயிட்டு மருந்து போட்டு நிலாவெல்லாம் வராங்க. என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப, இந்த மாதிரி சந்தாவுக்கு சொந்தக்காரங்களாம் வந்து அவங்க கூட்டு போக பார்த்தாங்க பாப்பா, அதான் நான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி அடித்து இந்த மாதிரி பண்ணியாச்சு, எதுக்குன்னு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி அவங்க யார் என்னென்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு, இதுக்கப்புறம் சேரனுக்கு வந்து எப்படி எந்த மாதிரி கல்யாணம் கொண்டு போக போகிறாங்களா, சந்தா கிடப்பாங்களா மாட்டாங்கிறத இனிமேட்டு வரப்போகிற கதையில் கொண்டு போக போகிறாங்க. அது இந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.